அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் டேஸ்டி மோமோ சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய ஆரோக்கியமான உணவு கொள்ளு தோசை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவு பச்சரிசி, 1/2 கப் அளவு கொள்ளு, 1/4 கப் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி 4 முதல் 5 மணி நேரம் நல்லா ஊறின பின்னாடி மாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாவை நம்ம ஓவர் நைட் 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை பக்குவம் தயாராகிடும். மாவு நல்லா புளித்த பின்னாடி நம்ம இதில் தேவையான அளவு உப்பு கலந்து தோசை வார்த்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற மாவு 2 கரண்டி விட்டு எவ்வளவு மெலிதாக தேய்க்க முடியுமோ அந்த அளவு தேய்ச்சிக்கலாங்க. கொள்ளு தோசை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இழுவையாக நல்லா தேய்க்க வரும். அதே சமயத்தில் கொள்ளு உபரியாகி மாவு கிடைக்கும். நம்ம தேவையான அளவு மட்டும் கொள்ளு ஊற வச்சு தோசை சுட்டுக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த தோசைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறதை விட நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டோம் அப்படின்னாக்கா நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா முருகலாக சூப்பராக வருங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாதுங்க. இந்த தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, வரமிளகாய் வச்சு அரைச்சது, காரக்குழம்பு எதுனாலும் ரொம்ப செட் ஆகும். இன்றைக்கி நான் இது தக்காளி வெங்காயம் வணக்கின கார சட்னியோட டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டு குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. மிக்க நன்றி.